எங்கள் வீட்டு முன்னாடியே குருவி கூண்டு கட்டியிருக்குது. குருவி கூண்டு கட்டுறதுக்காக நாங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தோம். ஆல்ரெடி வீட்டு முனையில் ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் அட்டை பாக்ஸ்லாம் வச்சு ஓட்டெல்லாம் போட்டு வச்சோம். அங்கே வரவே இல்லை. ஏன்னா அந்த குரங்குலாம் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது அப்படின்ட்டு அந்த பக்கம் வரவே இல்லை. இந்த இடத்துல வீட்டுக்கு முன்னாலேயே எல்லாம் செட் பண்ணி வச்சோம். செட் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி வந்து பார்த்துட்டு போய் செட் பண்ணி இடம் பிடிச்சி தானே வந்து பாட்டு போணுச்சு. சரின்ட்டு ஒரு டைம் திடீர்னு அடிக்கடி ஒரு ஜோடி வந்து பார்த்துக்கிட்டே போணுச்சு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒரே நாளையில் கடன்னு பூரா புல்லாம் கொண்டாந்து கட்சி வீடு கூண்டு கட்டிடுச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணிடுச்சு, இந்த குட்டி குரங்கு ஒன்று ஏறி பூரா பிரித்து விட்டுடுச்சு. 4 நாள் அந்த 2 குருவியும் வரவே இல்லை. உடனே நாங்கள் ஏறி பழையபடி எல்லாத்தையும் எடுத்து கூண்டில் செட் பண்ணி வச்சுட்டு, இந்த குரங்கு குட்டி அங்கே போகாத மாதிரி அந்த ஒயர்லாம் மாற்றி அந்த பக்கம் வச்சிட்டோம். தாவிக்குள்ளே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம். திருப்பி 4 நாள் கழித்து வந்துச்சு. அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போ முட்டைட்டு குஞ்சு பொரிச்சிருக்குது. குருவி குஞ்சினுடைய சத்தம் கேட்குது பாருங்கள். கேட்குதுங்களா? ஒரு கஷ்டப்பட்டு கட்டின கூண்டு பிரித்து போட்டிருக்கோம். எப்படி இருக்கும் அது? குருவி கூண்டு பிரித்து போட்டால் எப்படி இருக்கும்? திருப்பி அதே மாதிரி அமைச்சு அதுக்கு குஞ்சு பறித்து இன்னும் ஒரு வாரத்தில் கூப்பிட்டு போயிடும். ஒரு சின்ன ஹெல்ப் தான் வச்சிங்களேன்.